அப்பா எனக்கு வாழ பிடிக்கலப்பா. அந்த வாய்ஸ் நோட் ஞாபகம் உங்களுக்கு? என்னால இனிமே இந்த வாழ்க்கைய வாழ முடியாதுப்பா. அந்த வாய்ஸ் நோட் உங்க காதுல விழல? ஒரு இப்பதான் தீர்ப்பு வந்தது. ஆனா நடந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, அண்ணா என்ன விட்டுருங்க அண்ணா, அது உங்க காதுல இன்னும் இல்லை, என் காதுல இருக்கு. ஆனா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒன்னே ஒண்ணு, நம்ம வீட்டில் நடக்காத மட்டும் கவலை இல்லை நமக்கு. அப்படிதானே வாழறோம். அப்ப அந்தி பறவைக்காக உதிர்ந்த அந்த கவிஞனுடைய கண்ணீர் அந்த பறவைக்காக உதிர்ந்ததல்ல, நாம் பார்த்தும் பார்க்காமல் போகிற எல்லா அநியாயங்களுக்குமான கவிஞனுடைய கண்ணீர் அந்த கண்ணீர். ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கவிஞன் கண்ணீர் விட்டா அது வெறும் கண்ணீர் இல்லை, அது சாபம். அது நாமெல்லாம் கண்ணீர் விட்டா வெறும் கண்ணீர் தான். கவிஞன் கண்ணீர் விட்டால் அது சாபம். ஜெயமோகன் எழுதின அறம் என்கின்ற கதை நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அதுதான் அந்த கதை. ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளியினுடைய வாழ்விலிருந்து அந்த அவச்சொல் வந்துட்டா நடந்துரும், பார்த்துக்குங்க. அது அப்படிதான் இந்த சமூகத்தை அவர் பார்க்கிறார். இந்த கலாப்ரியாவை தான் ஒருவேளை நீங்கள் கவிதையை கேள்விப்படாவிட்டால் அறிமுகப்படுத்துகிற பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கஷ்டமான வேலையை நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த அவை அறிய வேண்டும். என்ன சொன்ன பிறகும் சொல்லுவதற்கு மிச்சம் இருப்பதுதான் அவருடைய கவித்துவத்தினுடைய சிறப்பு. எவ்வளவு சொன்ன பிறகும் இந்த மேடையிலிருந்து ஐயோ அந்த கவிதையை சொல்லலையேன்னு நடராஜன் வந்து சொல்லுவாரு, அவங்க வந்து சொல்லுவாரு, இதை போய் விட்டுட்டீங்களே, அண்ணாச்சிக்கு தோணு, இதை கூட இவங்க சொல்லியிருக்கலாமே. எவ்வளவு சொன்ன பிறகும் சொல்லுவதற்கு மிச்சம் இருக்கிற கவித்திறம் கொண்ட ஒரு கவிஞனை நீங்கள் கௌரவித்திருக்கிறீர்கள் என்ற முறையில் இந்த கோவை புத்தக திருவிழாவினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் சங்க தலைவருக்கும் எப்படி நன்றி செலுத்துவதுன்னு தெரியல. அவருக்கு ஒன்றும் அதெல்லாம் பெருசு இல்லை. அவர் நிறைய விருது வாங்கியிருக்காரு, இன்னும் நிறைய விருது வாங்க போறாரு. அவர் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனா இந்த மண்ணில், இந்த நிலத்தில் படைப்பாளிகளை நாம் இன்னமும் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒருமித்த கருத்துக்கு உறுதி சேர்க்கிற அளவில் நீங்கள் இந்த விருதை கொடுத்திருக்கிறீர்கள். பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பாரதி வந்து ஜமீனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். நான் வர்றபோது ஜதிபல்ல கோடு என்னை வரவேற்க வேண்டும் என்று. ஒரு வரவேற்பும் அவனுக்கு கிடைக்கல, ஒரு வரவேற்பும் கிடைக்கல. ஜமீனுக்கு எழுதினான், ஜதிபல்ல கோடு என்னை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று. கவிஞனுடைய மனம் சிலவற்றை எதிர்பார்க்கும். ஒரு வேளை ஏன் எதிர்பார்க்கிறது? ஏன்னா தான் இருக்கிற இடம் அந்த கவிஞனுக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட கவிஞர்கள் தமிழ் இலக்கியத்தை எங்கே கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு செம்மாந்த நீண்ட வரிசையும் வரலாறும் கொண்ட மொழியாக நம்முடைய மொழி இருப்பதை பற்றி நாம் நிச்சயமாக பெருமைப்படலாம். இப்படி எத்தனை 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 அபூர்வமான கவிஞர்கள் காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார். நவீன கவிஞர்களிலே கலாப்ரியா அண்ணாச்சி வந்து கூடுதலா எனக்கு பிடிக்கும். சத்தியமா இந்த மேடையில் வச்சுதான் அவரை நான் சந்திக்கிறேன். இதுவரை அவரை நான் சந்தித்ததே கிடையாது. ஒருவேளை இந்த மாதிரி அரங்குகளில் தள்ளி தள்ளி பார்த்திருக்கலாமே தவிர இப்போதான் சந்திக்கிறேன். சில படைப்பாளிகளை நேரிலே சந்தித்திராமல் இருப்பது நல்லது. அவர்களுடைய படைப்பின் வாயிலாகவே நம் மனதில் வசிப்பார்கள். அண்ணாச்சியோட போட்டோவை நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த செம்பருத்தியை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறேன். என்ன காரணம்னா அந்த செம்பருத்தி மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு சிரிப்பு அவருடைய முகத்தில் எப்போவுமே இருக்கும். இந்த நவீன கவிஞர்களில் சில பேர், எல்லாரும் சொல்ல மாட்டேன், அப்புறம் எனக்கே பொல்லாப்ப, நவீன கவிஞர்களில் சில பேருக்கு எப்போதுமே ஒரு முகமூடி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகமூடி இருக்குதானே. அரசியல்வாதி என்றால் துண்டு, சங்கீதக்காரன் என்றால் பொட்டு,
நாத்திகம் பேசுகிறவர்கள் என்றால் எப்போதுமே உதட்டிலே இருக்கிற ஒரு அரைச்சிரிப்பு, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில அடையாளங்கள் இருப்பது மாதிரி நவீன கவிஞர்கள் சில பேர் எந்த நேரமும் வாழ்க்கை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கைவிடப்பட்ட தனிமையின் புலம்பலில் அப்படித்தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த உலகமே என்னை கைவிட்டு விட்டது என்கின்ற ஒரே ஒரு பாவனையில் எல்லா கவிதைகளையும் எழுதக்கூடியவர்கள். அண்ணாஜிக்கு அந்த ஜோலியே கிடையாது. அவர் உலகத்தை, வாழ்க்கையை கொண்டாடுகிறவர். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையினுடைய அபத்தங்களை மிக அதிகமாக கொண்டாடுகிறார். அண்ணாச்சிக்கு சின்ன வயசுல நடந்த எதுவுமே மறக்கல. சசிகலான்ற ஒரு கேரக்டர் அடிக்கடி அவருடைய படைப்புகளில் வந்து 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 போகும். அண்ணாச்சி யாருன்னு தெரியல அண்ணாச்சி. அதனால்தான் அவர் பேரே கலாப்பிரியான்னு வச்சுக்கிட்டார். என்னங்க இது கூட புரிஞ்சுக்காத ஆடியன்ஸ் தான் நான் பிரணத்தை செய்வேன். அவருடைய வகுப்பில் அந்த சசிகலாவை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அதை தனியா நீங்க படிங்க. ஆனா 3ஆம் வகுப்புல 4ஆம் வகுப்புல நடந்த ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். இது கவிதை அல்ல, இது ஒரு கட்டுரையில் எழுதப்பட்டது. அவ்வளவு துல்லியமா எப்படி ஞாபகம் இருக்கு உங்களுக்குலாம்? ஞாபகம் இருக்கா 3ஆம் கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு? அண்ணாச்சி கேட்டா அண்ணாச்சி சொல்றாரு, அந்த வயதுல நடந்ததுதான் எதுவுமே மறக்க மாட்டேங்குதுன்ற. 3ஆம் வகுப்பிலே ஒரு கிளாஸ்ல கண்ணா பின்னு எல்லா பசங்களும் கத்துறாங்க. அந்த சசிகலா என்கிற ஒரு பெண், அவ நிஜ பேரே சசிகலாவான்னு எனக்கு தெரியல, சசிகலான்ற ஒரு பெண் இருக்கா. அது தவிர மீனாட்சின்னு இன்னொரு பொண்ணு இருக்கா. சில பேருக்கு 3ஆம் கிளாஸ்லயே நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கிறது. மீனாட்சி உயரமான பெண், மூக்குத்தி அணிந்திருக்கிறாள், நல்ல திடமான தைரியமான பெண் அவன். மீனாட்சி கிளாஸ்ல எல்லா பயலுகளும் சத்தம் போடுறாங்க. டீச்சருக்கு ரொம்ப கோபம் வந்து, ஒரு பையன் ஒரு பொண்ணு உட்காத்தி வேடா, அப்பதான் பேச மாட்டாங்கன்ற. இது நான் சொல்றது இவர் 3ஆம் கிளாஸ் படிச்சப்போ. இப்போவா இருந்தா அப்பதான் ரொம்ப ஜாஸ்தியா பேசுவாங்க. என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நான் போயிருந்தேங்க ஒரு தடவை. என்னோட மகள்கள்லாம் என்ஜினியரிங் போகல. ஏன்னா ஒரே காரணம், நான் என்ஜினியர்ன்றதுனால. நாங்களும் அந்த திசைக்கு போக மாட்டோம். ஆனால் ஒரு நண்பருக்காக போயிருந்தேன். அந்த நண்பர் வந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஒவ்வொரு மார்க்காக போகிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிஜமாக உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவரும் அவர் மனைவியும் அந்த மார்க்கு கட் ஆஃப்னு பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்தில் தான் பையன் இருக்கான். ஒரு டென்ஷன் கிடையாது, அதெல்லாம் டென்ஷன். இவங்க உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அது அரை மார்க்கு, அந்த காலேஜ் இது 1/4 மார்க்குன்னு பார்த்துட்டு இருக்கிற போது இவன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நம்பர் கிடைக்குமான்றான். இது இப்போ இவர் 3ஆம் கிளாஸ்ல படிக்கிறப்போ சத்தமா இருக்குன்னு சொல்லி ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு உட்காந்து வச்சுட்டாங்க. அதுல இட்ஸ் சோ ஹேப்பன்ட் அண்ணாச்சிக்கு பக்கத்துல மீனாட்சி வந்துட்டாங்க. இவருக்கு ரொம்ப பயம். அண்ணாச்சிக்கு இந்த மாதிரி பிரைட் அண்ட் பிரில்லியன்ட் எக்ஸூபரண்டாக இருக்கிற கேர்ள்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுக்கு அந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இயல்பான ஒரு தயக்கம் அவருக்கு. அப்புறம் அன்னைக்கு கிளாஸில் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. ஏன்னா இவர் ஆக்சுவலாக அந்த பொண்ணு பக்கத்தில் இவர் உட்காரக்கூடாது, இன்னொரு பையன்தான் உட்காரணும். அந்த பையன் இவரோட ஃப்ரெண்டு. அவன் வந்து நீ உட்காருலன்னு சொல்லி இவரை உட்காந்து வச்சுட்டு அந்த பையன் வேற எங்கேயோ போயிட்டான். அன்னைக்கு கிளாஸ்ல ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அந்த பையன் உட்கார வேண்டிய அந்த பையனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் போக வேண்டிய இருந்தது. டீச்சர் விடலை. அப்போ அந்த காலத்துல எல்லாம் எப்படி கேட்பாங்க, பசங்க எந்திரிச்சு எந்திரிச்சு கேட்கும். பாவம் அந்த வாத்தியார் ஏதோ விடலை. அதனால கிளாஸ்லயே ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அதனால வேற வழி இல்லாம மீனாட்சி தான் கிளாஸ் ரூமும் அன்னைக்கு கழுவி தள்ளியிருக்கா. கழுவி தள்ளிட்டு மீனாட்சி அண்ணாச்சிட்ட சொல்லியிருக்கார், நல்ல வேலை இல்லை நீ என் பக்கத்தில் உட்காந்து அந்த பையன் என் பக்கத்தில் உட்காரலன்னு. அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய எப்படிப்பட்ட மகத்தான பொன்னாளாக இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்க. இது ஒரு சினிமா காட்சி மாதிரி. அப்படியே கட் பண்ணி அடுத்த இதுக்கு நீங்க போனீங்கன்னா, அண்ணாச்சிக்கு கிட்டத்தட்ட 25-26 வயசுல தான் வங்கி பணி கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கலாமா இருக்கும். அந்த பணி கிடைப்பதற்கு முன்னாடி இன்டர்வியூக்கு போறாரு. அந்த ஒரு 2-3 வருடங்கள் அண்ணாச்சியினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டமான வருடங்கள். ஏன்னா வேலை கிடைக்காத பட்டதாரி இளைஞனுக்கே உரிய ஒரு
வளர்ந்து வருகின்ற குடும்பம், வசதி வாய்ப்புகள் இல்லாத குடும்பத்தில் ஒரு ஆண் பையன் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா அவனுடைய பகல்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு பாருங்க. அன்னைக்கு இவர் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காரு. இந்த இன்டர்வியூவாவது கிடைச்சிடாதான்னு நினைச்சிட்டு இவர் போயிட்டு இருக்கிற போது எதிரில் அந்த பொண்ணு மீனாட்சி வரா. அந்த மூக்குத்தி மட்டும் மாறல, அதே மூக்குத்தி தான் அவளுக்கு. இப்போ அவள் கையில் ஒரு துடிச்சுருள் ஒன்று வச்சிருக்கா. அதில் நல்லா சுற்றி ஒரு குழந்தை, அந்த குழந்தைய இவர்கிட்ட காமிச்சு பொம்பளை பிள்ளைன்னு இவர்கிட்ட சொல்றா. அண்ணாச்சி ரெண்டு விஷயத்தை தான் பார்க்குறாரு. அந்த பிறந்த குழந்தையினுடைய கால் குங்குமப்பூவை தூவினா மாதிரி செக்கச்செவேல்னு இருக்கு. அந்த பாதத்தை பார்க்குறாரு. அவ இன்னும் அந்த மூக்குத்தியை மாற்றவில்லை என்பதையும் அண்ணாச்சி பார்க்கிறார். ஆமாப்பா பொம்பளை பிள்ளைன்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இவ்வளோதான் அவர் எழுதியிருக்காரு. திரும்ப இது ஒரு காட்சி தான். 3ஆம் வகுப்பிலே பார்த்த ஒரு வகுப்பு தோழியை இவர் இன்டர்வியூக்கு போற போது பார்க்கிறாரு. மீனாட்சியை பார்த்த பிறகு வேலை கிடைக்காம இருக்குமா? அந்த வேலை அவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த நாளை அவர் நினைவு அடுக்கிலே பத்திரமாக வைத்திருக்கிறார். இவ்வளவுதான் அவர் சொல்றார். திரும்பவும் புறப்பட்ட இடத்துக்கே நான் வருகிறேன். கவிஞன் சொல்லுவதிலே இல்லை கவிதை, கவிஞன் சொல்லப்படாது விடுத்ததிலே தான் கவிதை வாழ்கிறது. இப்போ என்னுடைய மனசுல வந்த கேள்வி, மீனாட்சிக்கு ஏன் அந்த வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல? குழந்தை இருக்கு, பிள்ளை இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனா மீனாட்சி எப்படி என்ன ஆனா அப்படி ஒரு ஆகிருதியும், அப்படி ஒரு உயரமோ, அப்படி ஒரு கம்பீரமோ, பேச்சில் அப்படி ஒரு தெளிவுமா இருந்த பெண்ணு நினைவு அடுக்குகளிலிருந்து அப்படியே இருந்து விட்டாள். ஒரு கவிஞனுக்கு தொடர்ச்சி உண்டு, பார்த்துக்குங்க. ஒரு கவிஞன் அவனோடு முடிந்து விட மாட்டான், அவனுக்கு பிறகு தொடர்ச்சி இருக்கும். அந்த மீனாட்சிகளுக்கு என்ன ஆனது என்பதை பற்றி நா. முத்துக்குமார் ஒரு கவிதை எழுதினார். மறைந்த நா. முத்துக்குமார் இந்த கவிதை சம்மேளனம் இருக்குல்ல, அண்ணாச்சி, வண்ணதாசன், வண்ணநிலவன், தேவதேவன், விக்ரமாதித்தன் என்ற 50 கவிஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? நம்முடைய தமிழ் சமூகத்தின் இன்றைய நவீன கவிதையினுடைய 5 முகங்கள் இந்த 5 முகங்கள் தான். அவர்களினுடைய தொடர்ச்சியாக வந்த நா. முத்துக்குமார் அந்த மீனாட்சின்னு அவர் சொல்லல, ஆனா வேற ஒரு கவிதை சொல்றார். மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் ரோஜா பூ மிஸ் வகுப்பின் முதல் நாள் ஒன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சது என்னல ஆக போறீங்க? புரியுதுல்ல இந்த கவிதை? மிஸ் கேட்குறாங்க, 5ஆம் கிளாஸ் 5th A மிஸ் கேட்குறாங்க, படிச்சு முடிச்சது என்னடா ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து ரேஷன் கடைக்கு போகும் வழியில் தலையில் செருகிய சீப்போடு மாத்திரம்தான் அவர்களை பார்க்க முடிகிறது என்று நா. முத்துக்குமார் கவிதை எழுதினார். அந்த வகுப்புல நிறைய விஷயங்கள் சந்தோஷமா நடந்தது. யார் சொன்னதும் நடக்கல. ஒரு பையன் நான் விமானம் ஓட்ட போறேன்னு சொன்னான், அவன் அப்பாவோட மளிகை கடைக்கு போனான். இன்னொரு பையன் எங்க அப்பாவுக்கு வசதியா தோப்பு துறவை பார்த்துப்பேன், அவன் இன்னைக்கு பாஸ்டன்ல ரிசர்ச் பண்றான். நா. முத்துக்குமார் நான் இன்ஜினியர் ஆக போறேன்னு சொன்னார், அவர் சினிமாவுக்கு பாடல் எழுதுவதற்கு போனார். ஒரே ஒரு பையன் மட்டும், குண்டு சுரேஷ் மாத்திரம் சொன்னான் நான் வாத்தியார் ஆக போறேன் இல்லைன்னு. குண்டு சுரேஷ் அதே பள்ளியில அதே மாதிரி வாத்தியார் ஆனான். குண்டு சுரேஷை நா. முத்துக்குமார் பார்த்துட்டு, ஏய் நீ ஒத்தந்தாண்டா சொன்னபடி ஆன என்று சொல்லுகிறார். அதற்கு சுரேஷ் பதில் சொல்றான், ஆமா மாப்பிள்ள, ஆனா நான் எந்த பயிலையும் இப்ப கேட்கறது இல்லை, நீ படிச்சுட்டு என்ன போறன்ற கேள்வியே இனிமே கிடையாதுன்னு சொல்றேன். இந்த கவிதை ஏன் இங்க கொண்டு வரேன்னா, ஒரு வாசக மனசை இந்த கவிஞர்கள் எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள் நீங்க பார்க்கறதுக்காக. அந்த கவிதையை படிக்கிற போது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கவிதை ஞாபகத்துக்கு வருகிறது. இன்னும் ஒரு 2-3 கவிதையை பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த அளவு உங்களை தயார் பண்ணி இங்க கொண்டு வந்தாதான் இந்த கவிதைக்கு என்னால் வர முடியும். போயிடலாமா? என்ன உற்சாகமா இருக்கீங்களா?
ஒரு சமூகம் ஏன் படைப்பாளிகளை கௌரவப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்ன விஷயத்தை அப்படியே பாதியில் விட்டுவிட்டு வந்ததாக உங்களில் சிலர் ஐயமுற கூறும். நான் பாதியில விடல, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அது அந்த படைப்பாளிக்கு அந்த அங்கீகாரம் தேவையா தேவையில்லையா, அது அந்த படைப்பாளிக்கு இன்னமும் உற்சாகத்தை கொடுக்கிறதா மோட்டிவேஷனை கொடுக்கிறதா என்பது அல்ல. ஒரு படைப்பாளிக்கு நாம் தருகிற அங்கீகாரம் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுவதற்காக நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு அது ஒன்றுதான். அது ஒன்றுதான். நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தில் அத்தனையும் நம்மை கீழேயும் பின்னேயும் இழுக்கின்ற சக்திகளாக மாறிப்போன பிறகு ஒரு படைப்பாளி அந்த சமூகத்தில் தன்னந்தனியாக நின்று நன்மைகளை விதைத்து விட முடியும் என்று போராடுகிற போது அந்த படைப்பாளிக்கு தரப்படுகிற அங்கீகாரம் என்பது அவருக்கானது அல்ல. அது நம்மை நாமே, நமக்கு இன்னமும் மனசாட்சி இருக்கிறது என்று நம்மை நாம் சொல்லிக் கொள்வதற்கான ஒரே வழி அது ஒன்றுதான். இந்த கவிதைக்கு வருகிறேன். இது ரொம்ப தமிழ் இலக்கியத்திலே யாராலுமே நல்ல கவிதைகள்னு நீங்க எந்த பட்டியலை போட்டாலும் யாருமே விட முடியாத ஒரு கவிதை உண்டென்றால் இந்த கவிதை தான். இதுவும் ஒரு காட்சி தான். காட்சியை தவிர இதுல எதுவுமே கிடையாது. இந்த நவீன கவிஞர்கள் பெரிய வார்த்தைகளை சொல்லுவாங்க, எனக்கு அந்த வார்த்தையில தெரியாதுங்க. அந்த பின் நவீனத்துவம் முன் நவீனத்துவம் எனக்கு அந்த வார்த்தையில தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது கவிதை தான். அந்த கவிதைக்குள்ள தெரிகிற ஏதோ ஒன்றை தேடுகிற ஒரு முயற்சி, அதை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ணாச்சியினுடைய இந்த கவிதையை பாருங்க. சந்திரோதயம் நன்கு தெரியும்படி ஒரு தோட்டம். நீங்க வேணும்னா கண்ணை மூடிக்குங்க, ஏன்னா இது ஒரு காட்சி. இது ஒரு காட்சி. இதை நீங்க கண்ணுக்குள்ள விஷுவலைஸ் பண்ண முடியும். நீங்களே ஒரு டைரக்டர்லாம் இதுக்கு லாங் ஷாட் வைக்கணுமா, மிட் ஷாட் வைக்கணுமா, இதுக்கு என்ன மாதிரி பேன் பண்ணணுமா, இதெல்லாம் நீங்க ஒரு டைரக்டரா இருந்தால் நீங்களே இதை டிசைட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு காட்சி. இந்த காட்சிப்படுத்துதலை அண்ணாச்சியை போல எந்த கவிஞராலும் செய்ய முடியாது. சந்திரோதயம் நன்கு தெரியும்படி ஒரு தோட்டம். ஏதோ ஒரு வீடு, அநேகமா திருநெல்வேலியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தெருவில் சின்ன தோட்டம். தோட்டம்னா என்ன இருக்கும்? ஒரு கிணறு இருக்கும், 4-5 செடி இருக்கும், ஒரு தென்னை மரம் கட்டாயமா இருக்கும், ஒரு மாமரம் இருக்கும். திருநெல்வேலிக்காரங்க வீட்டில் கட்டாயமா செம்பருத்தி செடி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் இருக்கும். சந்திரோதயம் நன்கு தெரியும்படி ஒரு தோட்டம். தோட்டத்து நெல்லி மரத்தில் கயிற்றால் ஒரு ஊஞ்சல். உங்களுக்கெல்லாம் உங்க கிராமத்து பக்கத்துல வீடு இருந்தா கட்டாயம் ஊஞ்சல் கட்டியிருப்பீங்க. நெல்லி மரத்தில் கயிற்றால் ஒரு ஊஞ்சல். இந்த காட்சியை நீங்க கண்ணை மூடிட்டு பார்க்கலாம். இப்ப இதுக்கு அடுத்த ஷாட் காட்சி கிடையாது, சவுண்ட் ட்ராக். ஒரு வாய்ஸ் வருது. கருக்கலாகி சமஞ்ச குமரிக்கு என்ன ஆட்டம் டி என்று சத்தமாய் அம்மாவின் கூப்பாடு. அம்மா கத்துறா, கருக்கலாகி சமஞ்ச குமரிக்கு என்னடி ஆட்டம். அப்படியே குதித்து உள்ளே ஓடினாள். இது அடுத்த ஷாட். அப்படியே குதித்து உள்ளே ஓடினாள். அவ யார்? அவ முகம், அவ பேர் என்ன, அவளுக்கு எவ்வளவு வயசாச்சு, அவ காலேஜில் படிக்கிறாளா, அவ என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிவது அவளுடைய ஓடி போகிற தோற்றம் தான். அம்மாவோட சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்கு ஓடி போயிட்டா. அடுத்த வரி அண்ணாச்சி எழுதுறாரு, ஊஞ்சல் மட்டும் தனியே ஆடும். கவிதை இந்த இடத்திலே தான் உயிர்த்து எழுகிறது நண்பர்களே. அந்த காட்சியை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சந்திரோதயம் நன்கு தெரியும்படி ஒரு தோட்டம். தோட்டத்து நெல்லி மரத்தில் கயிற்றால் கட்டிய ஒரு ஊஞ்சல். கருக்கலாகையும் சமஞ்ச குமரிக்கு என்னடி ஆட்டம் என்று ஒலிக்கிற ஒரு குரல். அந்த குரல் வந்த உடனே துள்ளி வீட்டுக்குள்ளே ஓடுகிற ஒரு பெண். அதற்கு பிறகு ஊஞ்சல் மட்டும் தனியே ஆடும். அண்ணாச்சி கவிதையை முடிக்கிறார். ஊஞ்சல் மட்டும் தனியே ஆடும், கைரேகை மங்குது கருக்கலில் என்று எழுதுகிறார். கைரேகை எங்க இருக்கு? கைரேகை எங்க சார் இருக்கு? அவதான் போயிட்டாள. அவ கயிற்று பிடிச்சிருந்தால, அந்த கயிற்றுல அவளுடைய கைரேகை எங்கேயோ இருக்குல்ல. அந்த கைரேகை கூட தெரியாதபடி கருக்கல் மங்கி விட்டது.
இப்போ உள்ள ஓடி போன பெண் யாருன்னு தெரியாது, ஆனா அவளை பத்தி எனக்கு 1000 கேள்வி இருக்கு. இதே இடத்துல அவளோட அண்ணன் இருந்தா அவனை உள்ள போன அந்த அம்மா சொல்லியிருக்க மாட்டாளே. அவன் ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் அவனை கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்களே. இவளுக்கு மாத்திரம் தானா? நீ தான் பால் காய்ச்சணும், நீ தான் விளக்கேத்தணும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், வேற வழி இல்லம்மா. அவங்க அப்படித்தாம்மா இருப்பாங்க, நாம தான்மா விட்டு கொடுத்துட்டு போனோம். 2000 வருஷங்களாக சொல்லப்பட்டு வருகிற இத்தனை வசனங்களில் ஒரு வசனத்தை கூட இந்த கவிதையிலே கலாப்ரியா எழுதவில்லை. ஆனால் இந்த கவிதையை படித்தவுடன் இத்தனை வசனங்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்றால் அதுதான் அந்த கவிதையினுடைய வெற்றி. வீட்டுக்குள்ள இருக்கிற தோட்டத்துல தான் ஆடிட்டு இருக்கா, மறக்காதீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற தோட்டத்துல. ஏன்? ஏன்னா அவ்வளவுதான் தெரியும். எங்களுடைய விளையாட்டுக்கள் எல்லாம் அவ்வளவுதான். நாங்க விளையாடுகிற பாண்டி விளையாட்டில் கட்டத்துல கால் வச்சுட்டு ரைட்டா என்று கேட்டு ரைட்டுன்னு இன்னொருத்தர் சொன்னாதான் அடுத்த அடியையே நாங்க எடுத்து வைப்போம். எல்லா கட்டங்களையும் அழித்து விட்டு அடித்து ஆடுகிற விளையாட்டுக்கள் வந்துவிட்ட பிறகு கூட பெண்கள் தாங்கள் கால் வைக்கிற பாண்டி கட்டகங்களில் ரைட்டா 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 என்று ஒவ்வொருவரையும் கேட்டு இது ஓகேவா, இதை செய்யலாமா, இதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களான்னு கேட்டு கேட்டுத்தான் எங்கள் விளையாட்டுகளையே நாங்கள் விளையாட வேண்டும் என்றால், எங்கள் ஊஞ்சல் கயிறுகள் நாங்கள் இல்லாமல் தான் ஆடிக்கொண்டிருக்கும் என்றால் இந்த வாழ்க்கை மாறிவிட்டது என்று நினைக்கிற போதுதான் ரித்தன்யாக்களினுடைய கதறல்கள் எங்களை உலுக்குகின்றன. அண்ணாச்சி எழுதின கவிதையில எனக்கு மிக பிடித்த கவிதை உள்ளதம்மா. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், என்னுடைய நேரம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது என்று நினைக்கின்றேன். அண்ணாச்சி அபாரமான நகைச்சுவைக்கு சொந்தக்காரர். இதுல பயங்கரமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்க, மிக தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர், மிக தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். எவ்வளவு தீவிரம் என்றால், மக்கள் திலகம் ரசிகர் மன்றத்துக்கு போஸ்டர் ஒட்டின ஆளு நம்ம அண்ணாச்சி. இவரும் வண்ணதாசன் அண்ணாச்சியும் சேர்ந்து ஒரு போஸ்டர் ஒட்டுகிற அந்த புகைப்படமே இருக்கிறது. எப்படி அண்ணாச்சி அப்படி இருந்துகிட்டு இந்த மாதிரி நவீன கவிதை ஏதோ நடுவில் மிஸ்ஸாரமா ரெண்டு சேர்ந்து தான் அண்ணாச்சி. எவ்வளவு தூரம் அவருக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் என்றால், எந்த விஷயத்தையுமே எம்ஜிஆர் சினிமாக்களின் வாயிலாகத்தான் அவரால் நினைவு கூற முடியும். லால் பகதூர் சாஸ்திரின்னு சொல்லி பாருங்களேன், அண்ணாச்சிக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்தியாவினுடைய பிரதம மந்திரி, 2வது அப்படின்னு நினைவு வரத்துக்கு முன்னாடி இவர் அன்பேவா சினிமா பார்க்க போன அன்னைக்கு சினிமாவை அன்னைக்கு அந்த ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏனென்றால் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இறந்து விட்டார் என்பதனால் அன்பேவா சினிமா பார்க்க முடியாம திரும்பி வந்ததாகத்தான் லால் பகதூர் சாஸ்திரியனுடைய நினைவு இருக்கிற அளவுக்கு எம்ஜிஆரினுடைய தீவிரமான ரசிகர். திராவிட இயக்கங்களினுடைய சிந்தனைகள் மீது கால் பதித்துத்தான் அவருடைய கருத்தாக்கங்கள் நிகழ்ந்தன. ஆனால் அந்த சிந்தனை களத்திலே இருக்கின்ற மிக அதிக வார்த்தை செறிவு என்பது அவருடைய கவிதைக்குள் எட்டி பார்க்கவே இல்லை. அவருடைய கவிதை என்பது பறந்து செல்கின்ற பறவையின் சிறகை போல எல்லையற்று இருந்தது. நிறைவாக ஒரு கவிதை சொல்றேன், இதுவுமே கொஞ்சம் கனமான கவிதை தான். அதனால்தான் எனக்கு ஆரம்பத்திலேயே அந்த தயக்கம் இருந்தது. ஏன்னா எல்லாரும் அந்த கவிதைகளோடு அறிமுகமானவர்கள்னு சொல்ல முடியாது. சில கவிதைகளுக்கு பல படிமங்கள் உண்டு. நீங்க உள்ள 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 போய் பார்க்க சில பழைய அரண்மனைகளுக்கு போனால் எவ்வளவு கதவை திறந்தாலும் இன்னும் சில கதவுகள் உள்ளே இருப்பது போல அண்ணாச்சியினுடைய கவிதைக்கு எத்தனை கதவுகளை நீங்கள் திறந்தாலும் இன்னும் சில அறைகள் உள்ளே இருக்கும். தன்னுடைய சின்ன வயதில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அண்ணாச்சி சொல்லுகிறார். எங்கள் வீடுகளை ஒட்டி ஒரு வாய்க்கால், எல்லாருக்கும் இருக்கும்ல, எங்கள் வீடுகளை ஒட்டி ஒரு வாய்க்கால், பல விதங்களிலும் அதனுடைய நீர் பயன்பட்டது. இதோட எளிமையாக ஒரு கவிதையை ஆரம்பிக்கவே முடியாது. உடனே நாம் தலை ஆட்டுவோம். ஏன்னா நம்ம கூட முன்னாடி இருந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாய்க்கால் போயிருக்கலாம். எங்கள் வீடுகளை ஒட்டி ஒரு வாய்க்கால், பல விதங்களில் அதன் நீர் பயன்பட்டது. நாங்கள் குழந்தைகள். அண்ணாச்சி அப்போ சின்ன பிள்ளையா இருந்தார்.
வாழை மட்டையால் தெப்பம் செய்து அலங்கரித்து கட்டி படித்துறையில் இருந்து மிதக்க விடுவோம். கொஞ்சம் மிதந்ததும் திரும்ப இழுப்போம், அதன் பிறகு திரும்பவும் மிதக்க விடுவோம். வாழை மட்டையால தெப்பம் பண்ணி அலங்காரம் செஞ்சு அதை மிதக்க விட்ட வாய்க்கால். இன்றைக்கு அந்த வாய்க்கால் எப்படி இருக்கிறது? அண்ணாச்சி இப்ப இந்த வயதிலே இருக்கிற போது அந்த வாய்க்கால் எப்படி இருக்கிறது? இப்போது நீர் கெட்டு போய் தேங்கிய குட்டையில், அந்த வாய்க்காலினுடைய நீர் கெட்டு போச்சு, தேங்கிய குட்டை. அடுத்த என்ன பாருங்க, குப்புற மிதக்கும் பிணம் ஒன்று வீட்டருகே ஒதுங்கி நிற்க. இப்ப வெறும் கழிவு நீரா இருக்கிற அந்த கால்வாயில குப்புற மிதக்கின்ற பிணம் ஒன்று வீட்டருகே ஒதுங்கி நிற்க தடி எடுத்து போய் தள்ளிவிட்டோம். எத? அந்த இறந்த உடல் தடி எடுத்து போய் தள்ளிவிட்டோம். தயாராக இருந்தனர். யாரு அந்த உடலை அடக்கம் பண்ணுவா? தயாராக இருந்தனர். அடுத்தடுத்த வீடுகளில் அவரவர்களின் கழிகளோடு என்று கவிதையை முடிக்கின்றார் அண்ணாச்சி. தயாராக இருந்தனர் அடுத்தடுத்த வீடுகளில் அவரவர்களின் கழிகளோடு. எதுக்கு? இன்னும் தள்ளி விடுறதுக்கு. ஒரு சமூகம் எப்படி பொறுப்பற்று போய் எதை பற்றியும் கவலையின்றி வாழ்கிறது என்பதை ஒரு கவிஞனால் இதைவிட காத்திரமாக படம் பிடித்து காட்டவே முடியாது. அண்ணாச்சி ஒரு முழு பேங்கிங் கெரியரையும் முடிச்சிருக்காரு. மிகப்பெரிய சாதனை. வங்கிகளில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளோடு மனித மனங்களை தட்டுகின்ற அந்த செம்மாந்த வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரராய் ஒரு பயணத்தை இத்தனை தூரம் செய்து இன்னமும் பல மனதுகளின் கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார் என்றால் அதுக்கு என்ன காரணம்னு நான் யோசிப்பேன். ஏன்னா என்ன ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் நமக்கு முழு நிறைவு வருது இல்லையே. எது கிடைத்த பின்பும் கிடைக்காத ஏதோ ஒன்றின் மீது தானே நம்முடைய கவனம் செல்லுகிறது. அப்ப அண்ணாச்சி மாத்திரம் எப்படி இந்த இதையும் விடாம அதையும் விடாம எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம அதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம ஒரு அரசியல் சித்தாந்த பின்னணி இருக்கலாம், ஆனா அதற்கென்று போய் அதிலே பதவிகளை எதையும் நாடாமல் இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். அவரே பதில் சொல்லிட்டாரு. என்ன செய்தும் இவன் காலடியில் தலை வைத்து பணிய மறுக்கின்றது நிழல், இவனுடைய நிழல் என்று கவிதை எழுதினார். நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன செஞ்சாலும் உங்க நிழலினுடைய தலை உங்கள் காலில் வராது. உங்கள் நிழலினுடைய கால் தான் உங்க கால் கிட்ட இருக்கும், நிழலினுடைய தலை அங்கதான் இருக்கும். அப்படி பணிய மறுத்த அந்த கம்பீரம்தான் தமிழ் கவிஞர்களினுடைய மிகப்பெரிய செம்மாந்த சொத்தாக இருந்திருக்கிறது என்றால் அதற்கு இன்றைக்கு வாழும் அடையாளமாக அண்ணாச்சி இருக்கின்றார். வாழ்க்கை அவர் பார்க்கிற பார்வை நாம் எல்லாரும் பார்க்கிறதாவே இருக்கும். அத்தனை தூரம் கடந்து பார்க்க வந்து இறங்கினேன். யாரையோ பார்க்க போயிருக்காரு. அத்தனை தூரம் கடந்து பார்க்க வந்து இறங்கினேன். கூப்பிடும் தூரத்தில் எதிர் திசையில் பஸ் ஏறி போகிறான். இவ யாரை பார்க்க வந்தாலும் கூப்பிடும் தூரத்தில் எதிர் திசையில் பஸ் ஏறி போகிறான், கூப்பிடாமலேயே என்று கவிதையை முடித்தார். கூப்பிடும் தூரத்துல தான் இருக்கான், பஸ் ஏறி போயிட்டான் கூப்பிடாமலே. இந்த புறக்கணிப்பை நம்மில் யார் சந்தித்தது இல்லை? ரொம்ப நெருக்கம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் முகத்தை திருப்பி கொண்டு போன அந்த வாழ்க்கையை, அந்த அனுபவத்தை நம்மில் யார் பார்த்திராதவர்கள்? கல்யாண்ஜி என்ற கவிஞர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்றால் அவரே பதிவு செய்கிறார். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி செத்து போச்சு. வேலம்மாள் என்ற கிழவி இறந்து போனாள். அங்கே ஒப்பாரி பாடிட்டு இருந்தாங்க. ஒப்பாரி பாட்டை இவர் கேட்டிருக்காரு. ஒப்பாரி பாடினவங்கள சேர்ந்து பாடினாங்களாம். செகம்பூரா, ஏன்பா அதுக்குள்ள செத்து போயிட்டேன்ற மாதிரி ஒப்பாரி வருது. அது கிழவிதான், அதனால அவங்க ஒப்பாரியில் சொல்றாங்க, செகம்பூரா ஆளலாமே திரும்பி வந்து நல்லா சாகலாமேன்னு ஒப்பாரி பாடினாங்களாம். செகம்பூரா ஆளலாமே திரும்பி வந்து நல்லா சாகலாமே. நல்லா சாவதை விடையும் நல்லா வாழ்வது கடினமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை.
இந்த வாழ்க்கையை கலாப்ரியா நன்றாக வாழ்ந்திருக்கிறார். அவர் எவ்வளவு விருது வாங்கினார், வங்கியில் கடைசியில் என்ன டெசிக்னேஷன்ல ரிட்டையர் ஆனார், அவருக்கு பிஎஃப் எவ்வளவு கிடைத்தது, கிராஜுவேட்டி எவ்வளவு வந்தது, இந்த கேள்விகள் எதுவுமே நம்ம மனசுல கிடையாது. அவரை பற்றி நாம் நினைப்பது வாழுகின்ற வாழ்க்கையை பதிவு செய்த ஒரு மானமுள்ள கவிஞன் நம் மத்தியிலே வாழ்கின்றான். இதைவிட நமக்கு மரியாதை தருவது வேறு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட கவிஞரை இந்த மேடையிலே கௌரவித்த உங்கள் அத்தனை பேரின் பாத கமலங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி என்னவென்றால், இந்த மாதிரியான கவிஞர்களை, இலக்கியவாதிகளை கொண்டாடுவதற்கான அரங்கங்கள் மிக அருகி வருகிற ஒரு காலகட்டம் இது, மறந்துடாதீங்க. அவரை பற்றி எப்படிங்க 1 hour பேச முடியும்? ஒரு 5 நிமிஷம் வேணா பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க நகைச்சுவையா பேசுங்க என்று கேட்கக்கூடிய பல பேரை சந்திக்கின்ற எங்களுக்கு அவரை பத்தி மாத்திரம்தான் பேசணும் என்று சொல்லி இந்த மேடையை கொடுத்ததற்காக மேடையில் இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கவிஞராக, கட்டுரையாளராக, நாவல் ஆசிரியராக, எல்லாவற்றையும் விட மிகச் செம்மாந்த முறையில் குற்றாலத்தில் கவிஞர்களுக்கான ஒரு கூட்டமைப்பை 7 முறை நடத்தி இருக்கிறார் அண்ணாச்சி. ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று வள்ளுவன் சொன்னான். படைப்பாளிகளுக்கும் எழுத்தாளிகளுக்கும் எதுடா ரொம்ப பிடிக்கும்னா, கவிதை எழுதுறது பிடிக்குமா? பிடிக்கும். ஆனால் அதை விட இன்னொன்று பிடிக்கும். அந்த கவிதைக்கு பரிசு வருது பிடிக்குமா? பிடிக்கும் தான். ஆனால் அதை விட ஒன்று பிடிக்கும். என்னப்பா உங்களுக்கு பிடிக்கும்? எங்களை மாதிரியே சிந்திக்கிறவங்களை சந்திக்கிறது ஒன்று தான்ப்பா எங்களுக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். இதுதான் இந்த குரலுக்கு பொருள். அப்படிப்பட்ட வாய்ப்பை அண்ணாச்சிக்கு கொடுத்து வாழ்நாள் சாதனையாளர் என்கின்ற கௌரவத்தையும் கொடுத்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் திரும்பவும் என்னுடைய கரம் குவித்த சிரம் தாழ்ந்த நன்றி, வணக்கம்.